Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. நிலமானவா விண்ணானவா காற்றானவா இறைவா ஒளியானவா நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன் ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் இறைவா சலங்கை ஒலியாக சதிராடும் மயிலாக ஜதியில் ஒயிலாக நடமாடினே சலங்கை ஒலியாக சதிராடும் மயிலாக ஜதியில் ஒயிலாக நடமாடினே சபையில் இனிதாக இடம் தேடும் முகமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினேன் சபையில் இனிதாக இதம் தேடும் முகமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினேன் ரதபப்ப பப்ப சதனி நின்னி ரதபப்ப ரீதபா சசனி நின்னி ரிரி சரி காமரிகசா நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன் ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் இறைவா
யூபிலி 2025 யூபிலி ஆண்டின் மீள் பார்வையும் திருச்சி மறைமாவட்ட முன்னெடுப்புகளும். யூபிலி ஆண்டிற்கான தயாரிப்பு பணிகள் 2021ஆம் ஆண்டு தொடங்கின. திருச்சபையின் கடை நிலையாளர்களின் கருத்துக்கள் உட்பட பலதரப்பட்ட சிறு சிறு குழுக்களின் உலகளாவிய உரையாடல்கள் மற்றும் பரிந்துரைகள் வரவேற்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டன. யூபிலி 2025ஆம் ஆண்டிற்கான திருத்தந்தையின் கடிதம் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் வெளியிடப்பட்டது. அதில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த புதிய 1000ஆம் ஆண்டின் முதல் 25 ஆண்டுகளை இந்த நூற்றாண்டில் எதிர்கொள்ளும் நாம் அதற்கான தயாரிப்பினை மேற்கொள்ளவும் யூபிலி ஆண்டிற்கான அருளை நாம் அனைவரும் நிறைவாக அனுபவிக்கவும் அழைப்பு கொடுத்தார். நம்பிக்கையான உலகை கட்டி எழுப்பவும் எதிர்நோக்கின் அடிப்படையில் நம் மானிட வாழ்வு பயணத்தை நம்பிக்கையுடன் தொடரவும் யூபிலி ஆண்டின் மைய சிந்தனையாக எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற கருத்தை முன்மொழிந்தார். மனித மாண்பிழந்து அடிப்படை உரிமைகளை இழந்து நிற்கும் மக்களின் சார்பாக குரல் இழந்தவர்களின் குரலாக வாழ நமக்கு அழைப்பு கொடுத்தார். சமூகத்தில் பாதுகாப்பற்ற பெண்கள், சிறார்கள், பதின் பருவத்தினர், புலம்பெயர்ந்தோர், கையறு நிலையிலுள்ளோர் யாவரும் தங்கள் உரிமைகளை நிலைநாட்ட நமக்கு அழைப்பு கொடுத்தார். யூபிலி ஆண்டிற்கான கொண்டாட்ட வழிகாட்டுதலில் 2023ஆம் ஆண்டு கற்றலின் ஆண்டாகவும் 2024ஆம் ஆண்டினை இறை வேண்டல் ஆண்டாகவும் 2025ஆம் ஆண்டினை யூபிலி கொண்டாட்ட ஆண்டாகவும் சிறப்பிக்க வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டது. யூபிலி ஆண்டிற்கான இலட்சினை விளக்கம். நமது எதிர்நோக்கான இயேசு கிறிஸ்துவின் திருச்சிலுவையை ஒருபோதும் நாம் கைவிட முடியாது. ஏனெனில் அது எப்போதும் சிறப்பாக மிக இக்கட்டான வேளையிலும் நமக்கு தேவைப்படுகிறது. படகு பாய் வடிவிலான மனித உருவங்கள் உலகின் 4 திசைகளிலும் உள்ள மாந்தர்களை அடையாளப்படுத்துகின்றன. அவற்றுள் இறுதி உருவம் திருச்சிலுவையை பற்றி நிற்பது போன்று அவை ஒன்றையொன்று தழுவி நிற்கும் தோற்றம் மக்கள் சமூகங்களுக்கு இடையிலான கூட்டு தோழமையை குறிக்கின்றது. நங்கூரமாக கீழிறங்கும் படகுப்பாய் வடிவிலான திருச்சிலுவை அசைந்தாடும் அலைகளின் மீது நிலை நிற்கிறது. இது எதிர்நோக்கின் உலகளாவிய அடையாளம். அலைமோதும் கடல் வாழ்க்கை பயணத்தில் நாம் எதிர்கொள்ளும் சிக்கல்களை நினைவுபடுத்துகிறது. நம்மை வந்து ஆழமாக நெருக்கும் தனி மனித மற்றும் உலக நிகழ்வுகள் நம்மிடம் உயர்வான எதிர்நோக்கை கோருகின்றன. இலச்சினையின் அடிப்பகுதியில் யூபிலி ஆண்டிற்கான நோக்கம், எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற வரிகளும் மேலே யூபிலி ஆண்டும் குறிக்கப்பட்டுள்ளன. 2023ஆம் ஆண்டு யூபிலிக்கான தயாரிப்பின் முதல் கட்டமாக 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் முதல் 4 கொள்கை திரட்டை மீண்டும் வாசித்து அதன் உட்பொருளையும் அந்த ஏடுகள் எதிர்பார்க்கும் உண்மையான செயல்பாடுகளையும் வாழ்வு மாற்றத்தையும் நம்மில் கொண்டு வரும் கற்றலின் ஆண்டாக தயாரிப்பு செய்யப்பட்டது. நமது மறை மாவட்டத்தில் 2023 டிசம்பர் மாதம் 10ஆம் நாள் யூபிலி ஆண்டிற்கான தயாரிப்பின் தொடக்கமாக புனித மரியன்னை பேராலயத்தில் நமது மறை மாவட்ட பாதுகாவலி புனித அமலோற்புவ அன்னை திருப்பலி கொண்டாடப்பட்டது. திருப்பலியின் நிறைவில் யூபிலி ஆண்டிற்கான இலச்சினை அறிமுகம் செய்யப்பட்டது. யூபிலி ஜெபம் செய்யப்பட்டு யூபிலி பாடலோடு கொடியேற்றப்பட்டு யூபிலி ஆண்டிற்கான தயாரிப்பு பணிகள் தொடங்கின. திருத்தந்தையின் அழைப்பிற்கு ஏற்ப 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் திரு அவை, இறை வெளிப்பாடு, திரு வழிபாடு மற்றும் இன்றைய உலகில் திரு அவை என்னும் 4 ஏடுகளின் சுருக்கம் அடங்கிய புத்தகம் 2013இன் மறுபதிப்பாக திருச்சி புனித பவுல் குருமட அருள் பணியாளர்கள் உதவியோடு தமிழில் நமது மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களின் ஆசியுடன் வெளியிடப்பட்டு அனைவரின் பயன்பாட்டிற்கு முதலாக வந்தது என்பதும் 3500 பிரதிகள் இதுவரை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நமது திருச்சி திரு அவையில் யூபிலி ஆண்டின் தயாரிப்பாக மேதகு ஆயரின் சீரிய தலைமையில் குருகுல முதல்வர் பேரருட் திரு அந்துவான் மற்றும் அருட்பணி அம்புரோஸ் மற்றும் பணிக்குழுக்களின் இயக்குனர் தந்தையர்கள் மற்றும் உறுப்பினர்களின் முழு ஒத்துழைப்போடு திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டன. கற்றலின் ஆண்டிலே நமது திரு அவையில் மறைமாவட்ட அளவிலும் வட்டார அளவிலும் அன்பியங்கள் வாயிலாகவும் கருத்தரங்குகள், கலந்துரையாடல்கள், கருத்து கேட்டறியும் கூட்டங்கள் என ஏறக்குறைய 70க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் நடந்தேறியுள்ளன. இதில் ஏறக்குறைய 5000த்திற்கும் மேற்பட்ட நபர்களிடம் இந்த கருத்துக்கள் சென்று சேர்க்கப்பட்டுள்ளன என்பது நமக்கு பெருமை சேர்க்கிறது. மேலும் இதில் கருத்துரையாளர்களாகவும் ஒருங்கிணைப்பாளர்களாகவும் பயன்பாட்டாளர்களாகவும் தங்களது சிறப்பான பங்களிப்பை கொடுத்த அனைவருக்கும் பாராட்டுக்கள். இன்னும் குறிப்பாக நமது மேதகு ஆயர் சற்றும் சளைக்காமல் மறைமாவட்டத்தின் கடைநிலை மக்களுக்கும் இந்த ஏடுகளின் கருத்துக்கள் சென்று சேர்ந்திட தானே முன்வந்து உரையாற்றினார். மேலும்
மற்ற வல்லுநர்களையும் ஊக்குவித்தார் என்பது குறித்து திருச்சி திருச்சபை பெருமை கொள்கின்றது. இந்த கற்றலின் ஆண்டிற்கான செயல்பாடுகள் கடந்த 2 ஆண்டுகளிலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது நமது ஆர்வத்தையும் ஈடுபாட்டினையும் உணர்த்துகின்றது. 2024ஆம் ஆண்டு இயேசுவின் எளிய இதயத்துடன் இறைவேண்டல் ஆண்டாக, யூபிலி ஆண்டின் தயாரிப்பு ஆண்டாக செயல்பாட்டிற்கு வந்தது. உலகெங்கிலும் உள்ள அனைத்து மறை மாவட்டங்களில் உள்ள அனைத்து இறை மக்களும் தனி ஜெபம் மற்றும் குழு ஜெபம் இவற்றின் தேவை உணர்த்தப்பட்டு ஜெபம் செய்ய அழைப்பு கொடுக்கப்பட்டது. நமது மறை மாவட்டத்தில் நமது ஆயர் அவர்கள் யூபிலி இறைவேண்டலை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கவும், யூபிலி பாடலை பாடவும், பங்கு திருவிழாக்களிலும் நவ நாட்களிலும் யூபிலி ஆண்டு கருத்துக்களையும் நோக்கங்களையும் மையப்படுத்திய மறையுரைகள் நிகழ்த்தவும் அழைப்பு கொடுத்தார். இறைவேண்டலின் பகுதியாக இறை மக்கள் திருப்பயணம் மேற்கொள்ள அழைப்பு கொடுத்தார். நமது மறை மாவட்டத்தில் பரிபூரண பலன் பெறுவதற்காக மலையடிப்பட்டி புனித தோமையார் மலை திருத்தலம், கீரனூர் அம்மாச்சத்திரம் மலைமாதா திருத்தலம், ஆவூர் புனித பெரியநாயகி அன்னை திருத்தலம், மேலப்புதூர் புனித மரியன்னை பேராலயம், பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா என 5 திருத்தலங்களை நோக்கி மக்கள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக திருப்பயணம் மேற்கொள்ள ஆயர் அவர்கள் அழைப்பு கொடுத்தார். இதில் ஆயரோடு இணைந்து மறை மாவட்டத்தின் இறை மக்கள் மலையடிப்பட்டி புனித தோமையார் மலையில் திரு யாத்திரை மேற்கொண்ட காணொளி இதோ. தெய்வீக திருமலையாம் தோமாவின் மலையினிலே கர்த்தரை எதிர்நோக்கிய அன்னையின் திருவடியிலே இந்திய தூதராம் தூய தோமா ரத்தம் சிந்திய மலையினிலே வாருங்கள் செல்வோம், நம் தோமாமலையின் அதிசயம் காண்போம். மலை மீது ஏறுவோம் ஏறுவோம், குறையாத வரம் காணுவோம். தோமாவின் மலை மீது ஏறுவோம் ஏறுவோம், குறையாத வரம் காணுவோம். யூபிலி ஆண்டிலே நாம் அனைவரும் நம்பிக்கையின் திரு பயணிகளாக, நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் பயணிக்கக்கூடியவர்கள் என்ற உணர்வோடு இந்த நடனத்தில் ஒன்றாக இணைந்து மகிழ்வோம். சொன்னோம் நேர்த்திக்கட்ட வச்சோம், கதி நீ இன்னும் நின்னோம். காலடந்து வந்தோம், ஜபமால சொன்னோம், நேர்த்திக்கட்ட வச்சோம், கதி நீ இன்னும் நின்னோம். அம்மா அம்மா ஆரோக்கிய தாயே, வேளாங்கண்ணி தாயே. அம்மா அம்மா ஆரோக்கிய தாயே, வேளாங்கண்ணி தாயே. காத்திடவே உன்னை வேண்டி நின்னோம். அம்மா உன்னை போலத்தா எனக்கு யாரும் இல்ல வந்தோம், கண்ணை போல காத்திடவே உன்னை வேண்டி நின்னோம். பூவை போல வாசம், தாய போல நேசம், ஊரே உன்னை பேசும் தாய் மரியே. அம்மா அம்மா
சொல்லிக்கிட்டு புகழ் பாடி வந்தோம். நாங்க காவி கூட அணிஞ்சுக்கிட்டு கால் நடந்து வந்தோம். ஜபமால சொல்லிக்கிட்டு புகழ் பாடி வந்தோம். குடும்பத்தோட வந்தோம், கோயில் தேடி வந்தோம். வேளாங்கண்ணி தாயே துணை வருவாய். அம்மா அம்மா ஆரோக்கிய தாயே, வேளாங்கண்ணி தாயே. அம்மா அம்மா ஆரோக்கிய தாயே, வேளாங்கண்ணி தாயே. கால் நடந்து வந்தோம், ஜபமால சொன்னோம், நேர்த்தி கடை வச்சோம், கதி நீ இன்னும் நின்னோம். கால் நடந்து வந்தோம், ஜபமால சொன்னோம், நேர்த்தி கடை வச்சோம், கதி நீ இன்னும் நின்னோம். அம்மா அம்மா ஆரோக்கிய தாயே, வேளாங்கண்ணி தாயே. அம்மா அம்மா ஆரோக்கிய தாயே, வேளாங்கண்ணி தாயே. யூபிலி கொண்டாட்டம் 2025. யூபிலி 2025 ஆண்டிற்கான ஆணை மடல் ஒன்றை எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்ற தலைப்பில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2024 ஆண்டு மே மாதம் 9ஆம் நாளன்று வெளியிட்டார். திரு அவையின் நம்பிக்கையாளர்களாகிய நாம் அனைவரும் 2025 ஆண்டை நம்பிக்கை ஆண்டாகவும் அதனை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்னும் கருப்பொருளில் சிந்தித்து பயனளிக்கவும் அழைப்பு கொடுத்தார். யூபிலி கொண்டாட்ட ஆண்டின் தொடக்கமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2024 ஆண்டு டிசம்பர் 24 நாள் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்ட நள்ளிரவு திருப்பலியில் புனித பேதுரு பசிலிக்காவின் புனித கதவினை திறந்து வைத்தார். இது ஒவ்வொரு 25 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் திருச்சடங்காகும். இதன் அடையாளம் இந்த புனித கதவு வழியாக நுழைவோருக்கு இறைவனின் இரக்கமும் மன்னிப்பும் பரிபூரண பலனும் கிடைக்கும் என்பதாகும். நமது மறைமாவட்டத்தில் யூபிலி ஆண்டின் கொண்டாட்டத்தின் தொடக்க விழாவானது 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் நாள் கொண்டாடப்பட்டது. அன்று நமது மறைமாவட்ட ஆயர் தலைமையில் திருச்சிலுவையானது புனித அன்னாள் கன்னியர் இல்லத்திலிருந்து பவனியாக எடுத்து வரப்பட்டு சிறப்பு திருப்பலி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து நமது மறைமாவட்டத்தில் பல்வேறு கொண்டாட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன. கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழு முன்னெடுப்பாக தன்னார்வ வேதியர்களின் களப்பணியாக இயக்குனர் தந்தையோடு இணைந்து முதியோர் இல்லங்களுக்கு திருப்பயணமாக சென்று உரையாடி உறவாடி கலை நிகழ்ச்சிகள் நடத்தி உதவிப் பொருட்கள் மற்றும் உதவித்தொகை வழங்கி யூபிலி ஆண்டினை கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் தன்னார்வ வேதியர்களுக்கான கலை போட்டிகள் மற்றும் பல நிகழ்வுகள் யூபிலி ஆண்டினை சிறப்பிக்கும் வண்ணம் நடைபெற்றன. நமது மறைமாவட்ட கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழுவால் பீடச்சிறார் யூபிலி மாநாடு புனித மரியன்னை பேராலயத்திலும் வட்டார அளவிலும் நடைபெற்றது. இதில் 70க்கும் மேற்பட்ட பங்குகளை சார்ந்த 800க்கும் மேற்பட்ட பீடச்சிறாரும் ஒருங்கிணைப்பாளர்களும் கலந்து கொண்டு யூபிலி ஆண்டினை சிறப்பு செய்தனர். யூபிலி இளைஞர் எழுச்சி ஞாயிறு கொண்டாட்டம் நமது இளைஞர் இயக்கத்தால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இரத்த தான முகாம், கலை நிகழ்வுகள், மது போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மறைமாவட்டத்திலிருந்து ஏறக்குறைய 400 இளைஞர்கள் கலந்து கொண்டு யூபிலி ஆண்டினை சிறப்பு செய்தனர். கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழு முன்னெடுப்பாக ஞாயிறு மறைக்கல்வி யூபிலி ஆண்டு விழா திருச்சி நல்லாய நிலையத்திலும் மணப்பாறை புனித லூர்தன்னை ஆலயத்திலும் நடைபெற்றது. குறும்பட போட்டிகள் உட்பட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் ஏறக்குறைய 60 பங்குகள் பங்கெடுத்து யூபிலி ஆண்டினை சிறப்பு செய்தனர். மேலும் நமது மறை மாவட்டத்தில் யூபிலி ஆண்டினை சிறப்பிக்கும் வண்ணமாக மறை வட்ட அளவிலும் பங்குகள் அளவிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கடந்த நவம்பர் மாதம் 11ஆம் நாள் யூபிலி ஆண்டின் அன்பியங்களின் சங்கம பெருவிழா நமது ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் மற்றும் ஊட்டி ஆயர் மேதகு அமல்ராஜ் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. அதில் யூபிலி ஆண்டு சிறப்புரை, திருநங்கைகள் மற்றும் திருநம்பியர் சமூக அந்தஸ்தின் அடையாளமாக கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வு தேசிய அளவில் பாராட்டுக்கு உரிய நிகழ்வாக மாறியது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வட்டார அளவில் சீர்மிகு அன்பியங்களுக்கு விருது, பொதுநிலையினர் தலைமை பணியாளர்கள் விருது, சாதனையாளர்கள் விருது என வழங்கப்பட்டு யூபிலி ஆண்டிலே பொது நிலையினரின் பங்களிப்பிற்காக அயராத உழைப்பிற்காக ஊக்கப்படுத்தப்பட்டனர். இன்னும் பல சிறப்பான நிகழ்வுகள் மறை மாவட்டத்தின் பங்கு தளங்களில், நிறுவனங்களில், துறவற சபையினர் நிறுவனங்களில் கொண்டாடப்பட்டன. இதன் வழியாக யூபிலி ஆண்டின் நோக்கங்கள் கடந்த ஆண்டு முழுவதும் நிறைவேற்றப்பட்டன. வருகின்ற ஜனவரி மாதம் 4ஆம் நாள் அன்று திருத்தந்தை லியோ அவர்கள் யூபிலி ஆண்டின் தொடக்கத்தில் திறந்து வைக்கப்பட்ட புனித பேதுரு பசிலிக்காவின் கதவினை மூடி
இந்த யூபிலி ஆண்டிற்கான கொண்டாட்டத்தினை நிறைவு செய்வார். திருச்சி திருச்சபையாகிய நாம் இன்று திருத்தந்தையின் சிறப்பு அழைப்பிற்கு ஏற்ப நமது மறைமாவட்டத்தின் 5 மறைமாவட்டங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலா 25 குடும்பங்களுக்கு என மொத்தம் 125 ஏழை குடும்பங்களுக்கு பொருள் உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடுகின்றோம். யூபிலி ஆண்டின் கொண்டாட்டத்தின் நிறைவாக இன்று மறை மாவட்டம் முழுக்க ஒன்றாக இணைந்து இறைவனுக்கு நன்றியின் பெருவிழா எடுக்கின்றோம். இந்த நடனப்பாடலோடு இணைந்து யூபிலி ஆண்டு விழா கோலத்தை கொண்டாடி மகிழ்வோம்.
திருப்பலிக்கு முன்பாக நாம் மேற்கொள்ளும் பவனி திருத்தந்தை லியோ அவர்களின் அழைப்பிற்கு ஏற்ப நான் உன் மீது அன்பு செலுத்தி வருகின்றேன். இரக்கத்தை உணர்ந்தவர்களாக தொடர் பயணிகளாவோம். நம்பிக்கையோடு பயணிப்போம். நமது நம்பிக்கையின் பயணம் தொடர்கின்றது. Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.